திருமணமானவங்க, ஆக போறவங்க, சுகர் அண்ட் வயதுகத்தால இல்லற வாழ்க்கையில நிம்மதி இழந்தவங்க, குழந்தையின்மை இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தீர்வுன்னு பாத்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். உலகத்திலேயே முறையா 26 வகையான இயற்கை மூலிகைகளால நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மட்லான ப்ராடக்ட் தான் இது. தமிழகம் உட்பட 13 நாடுகளில் கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு. 1 லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க. இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்டான இதை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இஸ்ரேல் வர்சஸ் ஈரான். இந்த விவகாரத்தில் ரஷ்யாவை எங்கேருந்து உள்ள இழுத்து விட்டுருவாங்களோன்னு ஒரு மிகப்பெரிய சந்தேக நிலவ ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பற்றி தான் முழுக்க பேச போகிறோம். முதல்ல காசா, வெஸ்ட் பேங்க் என்னென்ன நடந்துட்டுருக்குன்னு அப்படியே ஃபுல்லாக த்ரோ பண்ணிவிடுவோம். இப்போ ஒரு தகவல் கசிஞ்சிருக்கு மக்களே. என்னன்னா, இப்போ ஒரு நாடு ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த வாரை எதிர்கொள்ள போகிற நாடாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே பொருளாதார ரீதியாக ஸ்தம்பிச்சிடும். இந்த நிலைமையை இப்போ இஸ்ரேல் ஃபேஸ் பண்ணியிருக்கிறதா அந்த தகவல் கசிஞ்சிருக்கு. இந்த காசா வாரை இனிஷியேட் பண்ணாங்களே, மாத கணக்கில் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா. இதனால் இஸ்ரேல் கவர்மெண்ட்டை ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கான காசே இல்லாமல் அந்த கவர்மெண்ட் தடுமாறுறதா தகவல் வெளியாக இருக்குது. எந்த அளவுக்குன்னா, இந்த டெபிசிட்னு சொல்லுவாங்க, ஃபினான்ஷியல் டேர்மில் சொல்லுவாங்க. அதாவது இப்போ நான் சம்பாதிக்கிறது 10 ரூபாவாக இருந்தால் என்னோட செலவு 8 ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிடணும். ஒரு 2 ரூபா வச்சு நான் மிச்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கணும். ஆனால் 12 ரூபாவா ஆச்சுன்னா செலவு என்ன பண்ண முடியும்? ஸோ 2 ரூபா இருக்குல்ல எக்ஸ்ட்ராவா, அதான் டெபிசிட்னு சொல்லுவோம் இந்த எக்கனாமிக் டேர்மில். அப்போ இருக்கிற டெபிசிட்டுக்குள்ளே இந்த இஸ்ரேல் அரசு மாட்டிக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த நாட்டோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்கார்ல, அவர் இப்போ என்ன பிளான் பண்ணுறா அப்படியா, 5 கவர்மெண்ட் மினிஸ்ட்ரிஸை நாம் தற்காலிகமாக க்ளோஸ் பண்ண என்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்களாம். இது சார்ந்த சஜஷனே முன் வச்சிட்டாங்களாம். ஏன்னா இந்த மினிஸ்ட்ரிஸ்னால் ஒரு ஆள் 2 ஆள் சம்மந்தப்படுதுன்னு நினைக்காதீங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்டாக பார்த்துங்க எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுவான்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் டெம்பரரியாக சஸ்பெண்ட் பண்ணி அந்த சம்பளம் கொடுக்குற காசுலாம் இருக்கல, அந்த ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கான காசு செலவுலாம் இருக்கல, அதையெல்லாம் மிச்சம் பிடிக்க போகிறாங்களாம். இந்த அளவுக்கு இஸ்ரேலோட நிதி நிலைமை கவலைக்கிடமாக இருக்கும் போதும் இந்த மனுஷன் வாய் திறக்க மாட்டுறாரு. இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான பெஞ்சமின் நெத்தன்யாகு இதை பற்றி ஒரு ஓப்பன் அப்பாக எதுவுமே சொல்ல மாட்டாருன்னு குற்றச்சாட்டு நிலவிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இதை சொல்லிட்டா கிட்டத்தட்ட இஸ்ரேல் திவால்ன்ற மாதிரி தான் பேச ஆரம்பிப்பாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஃப்ளாஷ் நியூஸாக மாறும். இதை தடுக்கிறதுக்காக என்னவோ இவர் வாயை திறக்கலன்னு அடுத்த கட்ட பெரும் குற்றச்சாட்டு. இஸ்ரேலோட பட்ஜெட் சீஃப் இருக்கார்ல, இந்த மனுஷன் ஏற்கனவே எச்சரிச்சாருங்க. இந்த வார் சம்மந்தமாகவே நாம் ஏதோ 1 மாதம் 2 மாதத்தில் வாரம் ஆரம்பித்து முடித்தா சரி, அதுக்கு மேலே எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு போகணுன்னாக்கா நம்ம நாட்டோட ஃபினான்ஷியல் நிலைமை ரொம்ப மோசமாடுன்னு அப்பயே இந்த மனுஷன் சொன்னாப்புல. அப்போ யாருமே நம்பலை. ஆனால் இப்போ பார்த்தீங்களா, அவர் அப்போ சொன்னது இப்போ நடந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸ்க்ரீனில் தெரியுறாங்களே, நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இவங்க சார்ந்த அறிமுகம் பெருசாக வேண்டாம்னு நினைக்கிறேன். பேர் ஐசனோர் எஸ்கி ஐகி. ஆக்சுவலாக இங்கே ஒரு யூஎஸ் டர்க்கிஷ் ஆக்டிவிஸ்ட்டு. இரட்டை குடியுரிமை, அமெரிக்க சிட்டிசன்ஷிப்பும் இருக்குது, டர்க்கியோட சிட்டிசன்ஷிப்பும் இருக்குது. அப்பேற்பட்ட இவங்க வெஸ்ட் பேங்க்கில் நடந்த ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் ஐடிஎஃப் சோல்ஜர்ஸ் இருக்காங்களே, இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸை சேர்ந்தவங்க, அவங்க சுட்டதில் இவங்க கொல்லப்பட்டுட்டாங்கன்னு ஒரு தகவல் வெளியே பிரேக் ஆச்சுங்க. அவ்வளோதான், அமெரிக்கா கொதிக்க ஆரம்பிச்சுது. ஏன்னா அமெரிக்கா சிட்டிசனும் இவங்க. அதனால் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இருக்கார்ல, அவர் என்ன தெரியுமா சொன்னார், அப்பரண்ட்லி இட் வாஸ் அன் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொன்னார். அதாவது விபத்தாக நடந்திருக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இன்னொரு பக்கம் இந்த பாலஸ்தீன அத்தாரிட்டி இருக்காங்களே, அவங்க இந்த விஷயத்தை சும்மா விட்டுற மாதிரி தெரியல. அவங்க பிரேத பரிசோதனை சார்ந்து எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. இந்த அட்டாப்சி ரிப்போர்ட் இருக்குல்ல, அது இப்போ வெளியாயிருக்கு. அந்த ரிப்போர்ட்டில் என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் டைரக்ட் இஸ்ரேலி ஹிட்னு சொல்கிறாங்க. இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் பயன்படுத்துகிற துப்பாக்கி இருக்குல்ல, அதில் போடப்படுற தோட்டாக்கள் இருக்குல்ல, அதில் ஒரு தோட்டா தான் அந்த பொண்ணோட தலையிலேயே போயிருக்காங்க. தலைக்குள்ளே, அந்த ஸ்கல்லுக்குள்ளே, மண்டை ஓட்டில். எஸ்கியோட லெஃப்ட் சைடு இருக்குல்ல, இந்த ஸ்கல்லோட லெஃப்ட் சைடு, அங்கே அந்த தோட்டா பாஞ்சிருக்கான். ஸோ இந்த பக்கம் இடது பக்கம் இருந்து யாரோ ஒரு ஐடிஎஃப் வீரர் சுட்டிருக்காருன்ற விஷயம் கன்ஃபார்ம் செய்யப்படுது. இந்த புல்லட் வேறு ஸ்ட்ரைட் பாத்தில் வந்திருக்காங்க. சும்மா கண்மூடித்தனமாக சுடுறதெல்லாம் கிடையாது. எய்ம் பண்ணி அடிச்சா எப்படி இருக்கும், அது போல் ஸ்ட்ரெயிட் பாத்தில் அந்த புல்லட் அந்த பொண்ணோட லெஃப்ட் சைடு ஸ்கல்லுக்குள்ளே போயிருக்கிறதா அட்டாப்சி ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒன்று கேட்கலாம், ப்ரோ இதை ஃபுல்லாக அட்டாப்சியை ரெடி பண்ணி கொடுத்துருக்கிறது இந்த பாலஸ்தீன் அத்தாரிட்டி தான், அப்போ அவங்களுக்கு சாதகமாக தானே பண்ணுவாங்க, ஸோ இஸ்ரேலை தானே ப்ளேம் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அட்டாப்சி ரிப்போர்ட்டில் யாரை நீங்கள் முன் வச்சு போனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் நீங்கள் மேனிப்புலேட் பெருசாக பண்ண முடியாது. வேணா இதை நாங்கள் திரும்ப ஒரு பரிசோதனை பண்ணுறோம், மீள் பரிசோதனைக்கு உட்படுத்த போகிறோம், நாங்கள் ஒரு அட்டாப்சி ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுறோன்னு ஐடிஎஃப் சொல்லலாம். ஆனால் அதுக்கு பாலஸ்தீன் அத்தாரிட்டி ஒத்துக்கணும். ஏன்னா வெஸ்ட் பேங்கில் சம்பவம் நடந்திருக்கு, அதுக்காக விஷயம் பெருசாக மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ பைடன் சொல்லியிருந்தார்ல விபத்தாக நடந்திருக்கலாம்னு, இப்போ அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கேள்விக்குறியாக மாறி நிற்கிது பாருங்கள் இந்த அட்டாப்சி ரிப்போர்ட்னால. ஓகே, இப்போ ஸ்க்ரீனில் தெரியுறாருல,
இவர் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அரண்னு சொல்லலாம். இஸ்ரேலில் யூனிட் 8200 அப்படின்ற ஒரு எலீட் இன்டெலிஜென்ஸ் குரூப் இருக்குங்க. இந்த குரூப்போட முக்கியமான வேலையை பார்த்தீங்கன்னா இன்டர்செப்ட் பண்ணணும், அப்புறம் இந்த அதர் சிக்னல் இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல, இதை ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இது எப்படி பண்ணுறாங்கன்னா டீகோடிங் ப்ரொசீஜர் அண்ட் அனாலிசிங், இது மூலமாக இந்த ப்ரொசீஜர்ஸை ஃபுல்லாக முன்னெடுப்பாங்க. அப்பேற்பட்ட இந்த யூனிட் 8200 சீஃப் தான் இவர். பேர் யோசி சாரியல், பிரிகேடியர் ஜெனரல். இந்த மனுஷன் திடீர்னு ராஜினாமா, யாருமே எதிர்பார்க்கல. இப்போ வார் போய்கிட்டு இருக்கு ஹமாஸ் கூட. ஆனால் இந்த நேரத்தில் இந்த மனுஷன் ராஜினாமா பண்ணிட்டு வெளியே போனதை எல்லாரும் பெருசாக பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ எதுவுமே நடக்கலையே, ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணி ஐடிஎஃப் எதுக்கு இந்த மனுஷன் ராஜினாமா பண்ணுன்ற டவுட் வரும்போது தான் இஸ்ரேலி சைடில் இருக்க ஊடகங்கள் தரப்புலேருந்து ஒரு செய்தி வெளியே வருது. இந்த October 7 அட்டாக் இருக்குல்ல, ஹமாஸ் இஸ்ரேலுக்குள்ளே புகுந்து அடித்தது, அந்த அட்டாக்கே ஆக்சுவலாக இஸ்ரேலிய உளவு அமைப்போட ஒரு ஃபெயிலியூர் தான். இஸ்ரேலை சார்ந்திருக்க இது போல் அமைப்புகள்லாம் இருக்குது பாருங்க, இவங்கெல்லாம் ஒழுங்காக விழித்து வேலையை செஞ்சுருந்தாங்கன்னா இந்த அட்டாக்கே ஹமாஸ் பண்ணியிருக்க முடியாது. அப்போ நடந்த அட்டாக்குக்காக விசாரணை ஃபுல்லாக நடந்து முடிஞ்சு இந்த மனுஷன் தார்மீகமாக பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணிக்கிறதா இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இந்த பர்சன் இருக்கார்ல யோசி சாரியல், இவர் இதே பிறக்க வாயை திறக்கலைங்க, மௌனம் காத்துக்கிட்டு தான் இருக்கார். பெஞ்சமின் நெத்தன்யாகு கூட அவரோட ரெசிக்னேஷன் சார்ந்த காரணத்தை இது வரைக்கும் ரிவியல் பண்ணலை. இது ஒரு பக்கம். இது வரைக்கும் இந்த காசா வார் பெருசாக போயிட்டுருக்கல, மாதங்களை கடந்து கிட்டத்தட்ட 41,251 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. சிவிலியன்ஸ், பெரும்பாலும் சிவிலியன்ஸ். இஸ்ரேல் படம் என்ன சொல்லிச்சு, ஹமாஸ் அழிக்க உள்ளே போகிறேன்னு சொன்னாங்க காசாக்குள்ளே. ஆனால் கொல்லப்பட்டிருக்கிறது சிவிலியன்ஸ் தான். இவ்வளோ பேருங்க, இது எங்கே போய் சொல்கிறது? இஸ்ரேல் வாயில வயிற்றில் அடிச்சுட்டு தான் ஞாபகம் இருக்கா, 1600 இஸ்ரேலர்களை கொண்டுட்டாங்க. அதுவும் 250க்கும் மேற்பட்டவங்க ஹாஸ்டேஜஸாக பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவங்க எல்லாரும் உயிரோடு மீட்டு வர போகிறோன்னு உள்ளே இறங்கினவங்க தான் இப்போ 41,000 மக்களை கொண்டு இருக்காங்க. இது எப்படி அவங்க ஜஸ்டிஃபை பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இஸ்ரேலில் இருக்க மக்கள் கொல்லப்பட்டாலும் ஒரு உயிருக்கு ஒரு உயிர் சமம் தான். இங்கே இருக்க மக்கள் கொல்லப்பட்டாலும் அப்படி தான் பார்க்கணும். ஆனால் இஸ்ரேல் பார்வை பார்த்தீங்களா, அங்கே நீ 10,000 20,000 கூட செத்துப்போ, எங்களுக்கு கவலை இல்லை, எங்கள் தரப்பில் 2 பேர் செத்தா கூட உங்களை ஃபுல்லாக காலி பண்ணுறோண்டா அப்படின்னு இருக்கு. மனுஷ உயிர் எந்த நாட்டில் இருந்தாலும் மனுஷ உயிர் தான். ஆனால் அது எதுக்காக இப்படி அரசியல் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறான்னு தெரியல. எதுக்காக இந்த விஷயத்தை இந்தளவுக்கு இன்சிஸ்ட் பண்ணி சொல்ல வேண்டியதாக இருக்குன்னா, காசாவில் ஐடிஎஃப் பண்ண விஷயங்கள்லாம் போதாதுன்னு வெஸ்ட் பேங்க் இருக்கல, மேற்கு கரை, இங்கேயும் களமிறங்கி இருக்காங்க. கடந்த 15 நாட்களில் மட்டுமே 50 பேரை கொண்டு இருக்காங்க. எங்கே? வெஸ்ட் பேங்கில் மட்டுமே சொல்கிறேன், காசா பக்கம் போகாதீங்க, வெஸ்ட் பேங்கில் மட்டும். இந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னா தெளிவாக உங்களுக்கு புரியும். முதல்ல ஜெனில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 21 பேரை கொண்டு இருக்காங்க. அப்படியே டியூபாஸில் போனீங்கன்னா 13 பேர், டுல்காரமில் 12 பேர், நப்லஸில் ஒருத்தர், ஹெப்ரானில் 3 பேர். இப்படி எந்தெந்த பகுதிகளில் ஐடிஎஃப் கால் வைக்குதோ அந்த பகுதிகளில் ஃபுல்லாக கொலை நடந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் ஐக்கிய நாடுகள் சபை அலறிக்கிட்டு இருக்கு. எங்க இஸ்ரேல் எவ்வளோ வடி சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா, இதே தான் பண்ணிட்டு இருப்பீங்களா? அவங்களால பேச மட்டும் தான் முடியுது யூஎனால், மற்றபடி அவங்களால எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ணவே முடியல. யூஎனுக்கு அவ்வளோதான் பவர்ன்றது இங்கே லிட்டரலாக தெரியுது. ஓகே, இந்த இஸ்ரேல் கான்ஃப்ளிக்ட் இருக்குல்லங்க, இதில் இந்திய வம்சாவளியினரும் இருக்காங்க. இது முதல்ல சந்தேகமாக இருந்துச்சு, இது இப்போ கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஐடிஎஃப் இருக்குல்ல, இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸு, இதில் ஸ்டாஃப் சர்ஜென்ட்டாக கெரி கிஜான் ஹேகல் அப்படின்ற பர்சன் சேவையாற்றிக்கிட்டு இருந்தாருங்க. 24 வயசு அவருக்கு. எதுக்காக ஸ்பெசிஃபிக்காக இவரை பற்றி பேசுகிறேன்னா, நம்ம இந்திய வம்சாவளி ஐடிஎஃப்காக அங்கே சண்டை போட்டுட்டு இருந்தவர். ஆனால் அந்த மனுஷன் இப்போ உயிரோடு இல்லை, கொண்டுட்டாங்க. இந்த விஷயம் இப்போ கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு, ஐடிஎஃப்னாலே கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. ஃபிர் பிரிகேட் இருக்குங்க அங்கே, அதோட நேஷன் பேட்டாலியனில் தான் இவர் சோல்ஜராக இருந்திருக்காரு. இஸ்ரேலில் இருக்கிற நோஃப் ஹேகலியில் இந்த மனுஷன் வசிச்சுட்டு இருந்தவர். அவர் தான் இந்த ஹமாஸை எதிர்த்து நான் சண்டை போட போகிறேன்ட்டு ஐடிஎஃப்பில் போனவர் இப்போ கொண்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஹேங்கல் இருக்கார்ல, இவர் நெய் மேனிஷா அப்படின்ற கம்யூனிட்டி சேர்ந்தவராங்க. கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல, மேனிஷா. ஆக்சுவலாக இது நம்ம மணிப்பூர் மிசோரம் இருக்குல்ல, அதை பிலாங் பண்ண கம்யூனிட்டி இது, இங்கே இருக்கிற மக்கள் அதிகமாக. ஆனால் இதை இஸ்ரேல் எப்படி பார்க்கணும்னா, இந்த பண்டைய காலத்தில் லாஸ்ட் ட்ரைப்ஸ்னு சொல்லுவாங்க இஸ்ரேல் சார்ந்து, அதாவது நாம் இழந்த பழங்குடிகள்ன்ற மாதிரி அர்த்தம் வரும். அந்த குடிகளில் இந்த குடியை ஒன்றுன்னு அவங்க டேர்ம் பண்ணுறாங்க. அப்பேற்பட்டு தான் நம்ம மிசோரம் அண்ட் மணிப்பூரில் இருந்த குடிகளாக இஸ்ரேல் கருதுது. கடந்த 2020 வருஷம் தான் இந்த ஹேங்கல் இருக்கார்ல, இவர் இந்தியாவிலேருந்து கிளம்பி இஸ்ரேலுக்கு போயிருந்தாருங்க. அங்கே போன பிற்பாடு தான் அந்த ஐடிஎஃப்பில் ஜாயின் பண்ணி அவர் நாட்டுக்காக சண்டை போட ஆரம்பிச்சிருந்தார். இப்போ அவர் வசிச்சுட்டு இருந்த பகுதி இருக்குல்ல இஸ்ரேலில், அந்த மக்கள்லாம் மீளாத துயரத்தில் ஆழ்ந்திருக்காங்க. அவங்க கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போலாம் ஐடிஎஃப் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து வான் பண்ணிட்டு இருக்கோம், இந்த போரை நிறுத்துங்கன்னு நிறுத்தாமல் இங்கே இருக்க அந்த கம்யூனிட்டி சேர்ந்த ஒருத்தரோட உயிரெடுக்க நீங்களே காரணமாக அமைஞ்சிருக்குன்னு அங்கே இருக்க மக்களை கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக மக்களை இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயத்தை கூட ஷேர் பண்ணிடுறேன். இந்த மேனசி சொன்னோம் பார்த்தீங்களா, இது ஆக்சுவலாக நாம் இங்கே ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது வேறு மாதிரி இருக்குது, இஸ்ரேலர்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணது வேறு மாதிரி இருக்குது.
இஸ்ரேலைட் ட்ரைபாக அவங்க பார்க்குறாங்க, இஸ்ரேலைட் ட்ரைபாக பார்க்குறாங்க. இந்த ஐடிஎஃப்ல மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 300 மேனஷே யூத் இப்போ வரைக்கும் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். கடந்த 5 வருஷங்களில் மட்டுமே 1500 மேனஷே இஸ்ரேலுக்கு மூவ் பண்ணியிருக்காங்களாம். இதை நீங்கள் ஒட்டு மொத்தமாக ஹிஸ்ட்ரியாக மொத்தமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வரைக்கும் இந்த இஸ்ரேலில் இருக்கிற மேனஷா மெம்பர்ஸ் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 5000 பேருங்க. இந்த கான்டென்ட்டோட ஆரம்பத்தில் இன்ட்ரோன்னு கொடுத்தால ரஷ்யாவை உள்ள எடுத்து விடுறாங்களோன்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் கான்டென்ட் இல்லாமல் அதை நோக்கி தான் போக போகிறோம். ஸ்க்ரீனில் ஒரு ஷிப்பு தெரியுதுல்ல, நல்லா ராட்சத லெவலுக்கு. ஆக்சுவலாக இந்த காட்சி படம் எடுக்கப்பட்டது ஒரு சேட்டலைட் மூலமாங்க. கடந்த 4ஆம் தேதி படம் பிடிச்சிருக்காங்க. ரஷ்யாவோட அஸ்ட்ராகான் பகுதியில் இருக்க ஆலியா 3ன்ற ஒரு போர்ட், ஒரு துறைமுகம், அங்கே தான் இந்த காட்சி பதிவாயிருக்கு. இதில் என்னப்பா அப்படி முக்கியமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நீங்கள் பார்த்துருங்க இதை ஃபுல்லாக. எங்கேயாவது உங்களுக்கு ஆயுதங்கள் தென்படுதா? தென்படல. ஏன்னா இங்கே இருக்கிற ஒரு கண்டெய்னர்ஸ் இருக்குல்ல, அதுக்குள்ளே தான் ஆயுதங்களே இருக்கிறதா இப்போ அசம்ஷன். என்ன மேட்ருன்னா, ஈரான் கிட்ட இருந்து ரஷ்யா ஆயுதம் வாங்கிக்கிட்டே இருக்குப்பா. இந்த ஆயுதங்களை யுக்ரைன் களத்தில் யுக்ரைன் சோல்ஜர்ஸ்க்கு எதிராக ரஷ்யா பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ உலக நாடுகள் ரஷ்யா மேலே தடைகளை விதிச்சிருக்கு யுக்ரைன் கான்ஃப்ளிக்டை மையப்படுத்தி. அப்பேற்பட்ட நாட்டுக்கு நீங்கள் எதுக்காக ஆயுதங்களை சப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு ஈரான் மேலே பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு சமீபத்தில் சாங்ஷன்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஈரான் மேலே நிறைய தடைகளை கொண்டு வந்தாங்க. ஆனால் ஈரானும் மறுக்குது, ரஷ்யாவும் மறுக்குது. ஈரான் கொடுக்கலன்னு சொல்லுது, ரஷ்யா வாங்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனால் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மட்டும் நீங்கள் 2 பேரும் ஆயுதங்களை ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க. சார் ரைட்டு விடுங்க, இந்த விஷயங்கள்லாம் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் அந்த ஒரு சேட்டலைட் இமேஜ் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸில் இருக்க ஊடகங்களாக இப்போ பிரசுரிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இப்போ பொதுவாக ஒரு கேள்வி உங்கள் மனசுக்கு வரும், சரி இது உண்மையாகவே இருந்தாலும் ரஷ்யா கிட்ட இல்லாத ஆயுதங்களா? உலக நாடுகளுக்கு அவங்க தான் ஃபுல்லாக ஆயுதங்களை சப்ளை பண்ணுறாங்க. நம்ம இந்திய ராணுவம் உட்பட பல நாடுகளோட ராணுவங்களுக்கு ஆயுதங்களை அவங்க தான் கொடுக்குறாங்க இந்த டீல்ஸ் மூலமாக. அப்போ ஏற்பட்ட கண்ட்ரி எதுக்காக ஈரான் கிட்ட கையேந்தணும் அப்படின்ற ஒரு கேள்வி மனசில் வருதுல்ல, அதுக்கான பதிலை இப்போ தெளிவாக சொல்கிறேன். காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர்கிட்ட இருந்து நான் 10 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறதுக்கும் அதே பொருளை நான் இன்னொருத்தர்கிட்ட இருந்து 5 ரூபாய்க்கு வாங்குறது வித்தியாசம் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுவேன், மற்றவங்ககிட்ட அந்த 5 ரூபா கொடுக்குறாங்களே அவங்ககிட்ட தான் வாங்குவேன். இதை தான் ரஷ்யா பண்ணிக்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு ரஷ்யா இப்போ ஒரு அஃபென்சிவ் ஆக்ஷனை முன்னெடுக்கிறான்னு வச்சுக்கோங்க. இதுக்காக அவங்க காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஏர் டு லேண்டு, அதாவது வானத்தில் பறந்தபடியே கீழே பூமியில் அடிக்கிறது, இது போல் மிசைலை பயன்படுத்துவாங்க. அப்புறம் லேண்ட் டு ஏர், கீழே இருந்தபடியே மேலே இருக்க விமானங்களை காலி பண்ண மிசைலை பயன்படுத்துவாங்க. இதுக்கப்புறம் சி பேஸ்டு சிஸ்டம்ஸ்னு சொல்லுவாங்க, கப்பலில் பயணித்தபடியே ஃபுல்லாக அட்டாக் பண்ணுறது. இது எல்லாத்தையும் ஒரு காம்பினேஷனாக வச்சு தான் ரஷ்யாவோட அஃபென்சிவாக இருக்குங்க. இந்த ஒரு அஃபென்சிவுக்காக ரஷ்யா செலவு பண்ணுறது எவ்வளோ தெரியுமா? 10,910 கோடி ரூபாய், நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் சொல்கிறதா இருந்தால். ஸோ ரஷ்யா இவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு ஒரு அஃபென்சிவ்க்கு இது ஒரு 5000 கோடியில் பண்ணிட முடியும் அப்படின்னா அவங்க எதை சூஸ் பண்ணுவாங்க? 5000 கோடியை தான். ஸோ நாம் ஒரு பொருளை தயாரித்து அவ்வளோ காஸ்ட்டில் நம்ம செலவு பண்ணி தயாரித்து அதை நம்ம பயன்படுத்துறதை விட இன்னொரு கண்ட்ரி பாதி ரேட்டில் ஃபுல்லாக முடிச்சு கொடுக்குறானா அதே நம்ம பயன்படுத்திடுவோமே. இதுக்காக தான் ரஷ்யா ஈரான் கிட்ட போகுது. இது இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லி புரிய வைக்கிறேன். ரஷ்யாவோட மிசைல்ஸ் இருக்குல்ல, அதோட காஸ்ட்டை பாருங்கள். குறைஞ்சது 4,20,00,000 ரூபாய். ஆரம்ப கட்ட மிசைலோட விலையே இதுதான். அதில் ஆரம்பித்து 110 கோடி ரூபாய் வரைக்கும் ரஷ்யா தயாரிக்கிற ஒரு மிசைல் மட்டுமே வரும் காஸ்ட்டு பர் யூனிட்டுக்கு. இதுவே ஈரானோட மிசைல்ஸ் வாங்க. இந்த ஃபட்டேன் ஒரு மிசைல் கேள்விப்பட்டிருப்பீங்க ஈரானில். அதோட விலை ஒன்று பார்த்தீங்கன்னா 92 லட்சம் ரூபாய். கோடி கூட போலங்க, லட்சத்தில் முடிஞ்சிருச்சு. அதே ஈரானோட ஜால்ஃபகர் அப்படின்ற மிசைல் ஒன்று, இதோட விலை 1,25,00,000 ரூபாய். ஸோ ரஷ்யாவோட மிசைல் ஆரம்ப ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 4,20,00,000. ஆனால் ஈரானோட பெரிய பெரிய மிசைல் ரேஞ்சே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்சு லேக்ஸில் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்காக ரஷ்யா என்ன பண்ணுறாங்க, அவங்களோட மிசைல்ஸை பயன்படுத்தாமல் ஈரான் கிட்ட வாங்கிட்டு இருக்கான்னு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இந்தளவுக்கு ஒரு ப்ரொபகண்டா முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஈரான் ரஷ்யா சார்ந்து இப்படி ஒரு கொலகுத்தான விஷயம் போயிட்டு இருக்கா. அப்படியே சிரியா பார்டருக்கு வாங்க. சமீபத்தில் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த சிரியாவோட எல்லையை பாதுகாக்கிற வேலையில் இந்த பேட்ரோல் பொறுப்பில் ரஷ்ய இராணுவ வீரர்களும் டர்க்கியோட இராணுவ வீரர்களும் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு. அதே சிரியா பார்டரில் தான் ஐடிஎஃப் இப்போ ஒரு ட்ரோன் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த பயங்கரவாத அமைப்பாக ஈரானோட ப்ராக்சிஸாக கருதுறாங்களே இஸ்ரேல், அந்த அமைப்பு சார்ந்து இந்த அட்டாக்கை பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு கார் அந்த பக்கமாக பயணிச்சுட்டு இருந்திருக்குங்க, அந்த சிரியா பார்டர் பக்கமாக. அந்த கார் மேலே அந்த அட்டாக் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. அந்த காரில் 2 பேர் இருந்திருக்காங்க. அந்த 2 பேரும் கொல்லப்பட்டாங்க. அதில் ஒருத்தர் இராணுவ வீரர். அவர் ரஷ்யாவோட இராணுவ வீரரா, சிரியாவோட இராணுவ வீரரா, இல்லை துருக்கியோட இராணுவ வீரரா தெரில. இதை பற்றின கேள்வி கேட்ட இஸ்ரேல் என்ன தெரியுமா சொல்லுது, இப்போ இருக்க எங்களுக்கு தெளிவான புரிதல் இல்லைங்க, அந்த காரில் இருந்த 2 பேர் கொல்லப்பட்டாங்க, அதில் ஒருத்தர் இது போல் குரூப்பில் இருந்தவர் தான். ஆனால் அவர் சிரியா ஆர்மியை சேர்ந்தவரா இல்லை ஹெஸ்புல்லாவை சேர்ந்தவரான்னு தெரியல. நாங்கள் டார்கெட் பண்ணது அந்த இடத்துல ஹெஸ்புல்லா அமைப்பை சேர்ந்தவங்கள தான். ஸோ அந்த ஒரு பர்சனாக இருக்கலாம்ன்ற மாதிரி தான் இஸ்ரேல் சொல்லுது.
ஆனால் ரஷ்யாவும் டர்க்கியும் செம கோவத்தில் இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே இஸ்ரேல் இதே போல் ஒரு அட்டாக் பண்ணிச்சு பார்டர் பகுதியில். அப்போவே இந்த 2 கண்ட்ரிஸும் செம கடுப்பானாங்க. இப்போ திரும்ப இஸ்ரேல் இந்த அட்டாக்கை பண்ணி ஒரு உயிரை வேறு எடுத்திருக்கு. இன்கேஸ் ரஷ்யாவோட சோல்ஜர் டர்க்கியோட சோல்ஜர்னு விஷயம் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பேக் ஃபேர் அமையும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ வேறு ஒரு எவிடன்ஸ் சொல்லிட்டு ஒரு வீடியோ பயங்கரமாக சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு, பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ரஷ்யாவோட பகுதிகளை இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸ் ரகசியமாக தாக்குற மாதிரி அந்த வீடியோ. நிலைமை எவ்வளோ பெருசாக போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் இது ஒன்று தான். அதாவது அமெரிக்காவும் ரஷ்யாவும் இந்த மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ்குள்ளே வராமல் இருக்கிற வரைக்கும் 3ஆம் உலகப் போர் சார்ந்த பயம் நம்மளுக்கு வேண்டாம். ஆனால் இந்த 2 நாடுகளையும் உள்ளே இழுத்து விட்டுருச்சு இஸ்ரேலு, முடிஞ்சு போயிடுச்சு. 3rd வேர்ல்டு வார நம்ம ஜென்ரேஷன் பார்க்கும். இந்த வேர்ல்டு வார் நடக்கக்கூடாதுன்றதை எல்லாரோட எண்ணமும் பிரார்த்தனை அதுதான் தான் இருந்துகிட்ருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.